ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எப்பவுமே பொதுவா நாம சினிமாவை பத்தி பேசுவோம், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி பேசுவோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பேச போறது சினிமாவை பத்தியோ நடிகர் நடிகைகளை பத்தியோ கிடையாது. பொதுவா பாத்தீங்கன்னா அரசியல் பக்கம் மக்களோட பார்வை இருக்கும், இன்னொரு பக்கம் சினிமா பக்கம் இருக்கும். ஆனா உண்மையிலே உதவக்கூடிய ஒரு சில நல்ல உள்ளங்கள் அப்படின்னு நம்மளோட தமிழ்நாட்டுல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல நம்மளோட கண்ணுக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் நல்லாவே தெரியும். அவரு இல்லாதவங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு இருந்தாரு. ஸோ அவரோட வழியை ஃபாலோ பண்ணி கேபிஒய் பாலாவும் பார்த்தீங்கன்னா அவரும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பா மலைவாழ் மக்களுக்கு எது தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் சேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் முதலா தொடங்கி வச்சாரு. அதை பார்த்துட்டு நிறைய இளைஞர்கள் அவருக்கு முன்னோடியா எடுத்துக்கிட்டு நிறைய பேர் உதவுறதுக்கு முன் வந்தாங்க. அந்த வகையில இவங்கள மாதிரி செலிபிரிட்டிஸ் மட்டும்தான் இப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. உங்கள மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதரும் தன்னால முடிஞ்ச உதவிய 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு மேல செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோ அவரு வேற யாரும் இல்ல, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சவரா தான் இருப்பாரு. சோ 515 கணேசன் அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலும் சரி, யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் சரி, கண்டிப்பா அவரை பத்தின வீடியோஸ் நிறையவே வரும். சோ 515 கணேசன் அப்படிங்கிறவரு இப்போ 70 வயசை தாண்டின ஒரு முதியவரா இருக்காரு. அவரு சின்ன வயசுல இருந்து தன்னால முடிஞ்ச உதவிய இல்லாதப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு செஞ்சுட்டு வராரு. என்ன மாதிரி உதவி தெரியுமா? ஏதோ ஒரு பொருள் உதவியோ பண உதவியோ கிடையாது. முக்கியமா ஒரு மனிதனுக்கு அப்படிங்கிறது அவசர காலகட்டம் அப்படின்றது வரும். சோ அந்த அவசர காலத்துல உதவுறவங்க தான் கடவுளுக்கு நிகரானவங்க அப்படின்னு சொல்லி நாம எல்லாருமே கொண்டாடுவோம். அந்த வகையில பாக்குறப்போ 515 கணேசன் அப்படிங்கிற ஒருத்தர் கிட்டத்தட்ட 50 வருஷமா அம்பாசிடர் கார்லயே ஆம்புலன்ஸ் மாதிரி செட்டப் பண்ணி அநாத பிணங்களை எரிக்கிறது, யாராவது ரோட்ல அடிபட்டு அவசர தேவைக்கு உதவி கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு போயிட்டு அந்த ஆம்புலன்ஸ் மூலயமா உதவுறது. அதாவது தன்னுடைய சொந்த கார்லயே ஆம்புலன்ஸ் மாதிரியான செட்டப் வச்சு அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள கொண்டு போய் சரியான நேரத்துக்கு மருத்துவமனையில அனுமதிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இவர் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாமே அவர் காசு வாங்கிட்டு பண்றாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவரால முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டயுமே காசு வாங்காம உதவி பண்றாரு. அதுல இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல உள்ளங்கள் பார்த்து அவருக்கு தேவையான பொருள் உதவியோ பண உதவியோ செய்யறாங்க. சோ இதை வச்சுதான் தன்னுடைய வாழ்க்கைய 50-60 வருடங்களுக்கு மேல அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய ஒரு பரிதாப நிலையில தான் அவர் இருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல அவர் ஒரே ஒரு அம்பாசிடர் கார் வச்சுதான் இந்த ஒரு வேலையை தொடங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா இருக்கப்பட்ட ஒரு சிலர் அவருடைய நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களா முன் ஒரு 2-3 கார் அப்படின்னு வாங்கி கொடுத்திருக்காங்க. மொத்தம் அவர்கிட்ட 5 அம்பாசிடர் கார் இருந்திருக்கு. இப்போ 3மே ரிப்பேர் ஆகிட்டு 2 மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வச்சுதான் அவர் ஓட்டிட்டு இருக்காரு. அதுவுமே நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் ஓட்டிட்டு இருக்காரு. அந்த காரை சரி பண்ணி அவர் நல்லபடியா இன்னும் பல பேரை அதுல அடக்கம் பண்ண முடியும், இன்னும் பல பேருக்கு சரியான நேரத்துல உதவி செய்ய முடியும். அதுவும் ஆம்புலன்ஸ் வசதி இல்ல, எங்களுக்கு காசு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் ஓடி போய் ஃப்ரீயாவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி மனம் படைத்த ஒருத்தருக்கு இப்போ பொருளும் இல்ல, பணமும் இல்ல. ஏன்னா அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த காரும் ஓடல, இதை வச்சு யாருக்கும் எதுவும் உதவ முடியல. அப்படி உதவி செய்யறது மூலயமா யாராவது தனக்கு ஏதாவது கொடுக்கறப்போ அதை வச்சுதான் நான் என்னோட வாழ்க்கையே பார்த்துட்டு இருந்தேன். எங்களோட பசங்க எல்லாருமே கல்யாணம் ஆயிட்டு அவங்கவுங்க தனித்தனியா போய் செட்டில் ஆயிட்டாங்க. நானும் என்னுடைய மனைவியும் மட்டும்தான் இப்போ தனிமையில வாழ்ந்துட்டு வரோம். இப்போ எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நாங்க ரொம்பவே கஷ்டப்படுறோம். சோ உங்களால முடிஞ்ச உதவியை எனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அவரோட சைட்ல இருந்து ஒரு சில வீடியோக்களை வெளியிட்டு அவர் உதவியும் கேட்டிருக்காரு. சோ அவர் நேரடியா கூட அந்த வீடியோக்களை வெளியிடல, ஒரு சிலர் மூலமா அந்த வீடியோ பத்தி நமக்கு தெரிய வந்தது. சோ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு உதவணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா அவரோட நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி டைரக்டா போயிட்டு அவருக்கு தேவையான ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா
இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்க நிறைய பேர் இருக்காங்க, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஓடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளால கண்டிப்பா நிறைய பேர் அப்படி பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த காலகட்டத்துல யாருமே அப்படி இருக்கிறது இல்ல. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சில உதவியை செய்யறதுல கண்டிப்பா நம்ம குறையவே மாட்டோம். சோ முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா உலகத்திலே ரொம்ப சிறந்த விஷயம் எது அப்படின்னா அநாத பிணங்களை வந்து அடக்கம் பண்றதுதான். சோ எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம யாருன்னே தெரியாத முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருடைய உடலை நாம அடக்கம் பண்றோம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தானத்துக்கு உண்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை தான் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 50-60 வருஷமா 515 கணேசன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ என்னதான் அவரு இவ்வளோ வருஷங்கள் எல்லாருக்கும் உதவி செஞ்சாலும் இப்போ அவருடைய நிலைமையானது கொஞ்சம் பரிதாப நிலைமையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அவருக்கு சாப்பாட்டுக்கே சுத்தமா வழி இல்லை. யாராவது பார்த்து அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கறது, மளிகை பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. நான் வந்து அவங்களை கொண்டு போயிட்டு ஒரு சேஃபான இடத்துல விடுவேன். ஸோ ஏதாவது ஒரு ஹெல்ப் என்னால அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், அது மூலயமா அதை வச்சு அவங்க எனக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனா இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி உதவி பண்றதுக்கு எனக்கு வண்டி இல்லை, அந்த வண்டியை ரெடி பண்றதுக்கு எனக்கு நிறைய காசு செலவாகும். பட் அந்த காசு இப்போ என்கிட்ட கிடையாது, யாருக்கும் என்னாலையும் உதவ முடியல, எனக்கும் இப்ப யாரும் உதவுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ உங்களால முடிஞ்ச உதவியை அவரோட நம்பரை கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பா செய்யுங்க அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட மனிதருக்கு கண்டிப்பா இந்த காலத்துல உதவுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவருக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ 515 கணேசன் அப்படின்னு சொல்லி நீங்க யூடியூப்ல போட்டாலும் சரி, அதே மாதிரி கூகுள்ல போட்டாலும் சரி, அவரோட கான்டாக்ட் நம்பர் வரும். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி அவருக்கு தேவையான உதவியை நேரடியா போய் செய்யுங்க. ஸோ இந்த வீடியோ மூலயமா அவருக்கு உதவி கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃப்ரெண்ட்வுட்ஸ் டீமுக்கு அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். ஸோ இதே மாதிரி டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.